அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலி, திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணம், யாரால் எழுதப்பட்டது, டிலெக்சி தே என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலியின் நிறைவு திருப்பலியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விடுத்த உருக்கமான வேண்டுகோள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ஃபாத்திமா அன்னையின் திருவுருவத்தின் பிரசன்னத்துடன் மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலியின் நிறைவு திருப்பலிக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தலைமை தாங்கினார். பிறகு அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் அவர் செய்தி வழங்கினார். மரியன்னை ஆன்மீகம் வானம் திறக்கப்பட்ட வரலாற்றில் நம்மை ஆழப்படுத்துகிறது. சிந்தனைகளில் பெருமையுள்ளவர்களை சிதறடிக்கவும், வல்லவர்களை அரியணையிலிருந்து இறக்கவும், செல்வந்தர்களை வெறுங்கையராய் அனுப்பவும் அது நமக்கு உதவுகிறது. கொண்டாட்டத்தின் முடிவில் திருத்தந்தை அவர்கள் மீண்டும் தொடர்ந்து வரும் போரின் மீது தனது கவனத்தை திருப்பினார். சமீப நாட்களில் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான ஒப்பந்தம் புனித பூமியில் ஒரு நம்பிக்கை பொறியை மூட்டியிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் சட்டப்பூர்வமான எதிர்ப்புகளை மதிக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை நோக்கிய பாதையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் துணிவோடு தொடர நான் ஊக்குவிக்கிறேன். பிறகு அங்கு கூடியிருந்தவர்களுக்கு ஆசிரை வழங்கி திருத்தந்தை வாகனத்திலிருந்து இறை மக்களை அவர் வாழ்த்தியது கவனிக்கத்தக்கது. உலக அமைதிக்காக வத்திக்கானில் நடைபெற்ற சிறப்பு ஜெபமாலை நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றார்கள். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலி ஆயிரக்கணக்கான இறை மக்களை புனித பேதுரு சதுக்கத்திற்கு கொண்டு வந்தது. அங்கு அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் அமைதிக்காக ஜெபிக்க கூட்டப்பட்ட முதல் ஜெபமாலையில் இணைந்தனர். இந்த தருணத்தில் ஃபாத்திமா அன்னையின் திருவுருவம் போர்ச்சுகலில் உள்ள அவரது திருத்தலத்திலிருந்து வத்திக்கானுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது ஒரு சிறப்பிடம் பெற்றது. இந்த காட்சி கூடியிருந்தவர்களை உணர்ச்சி வயப்பட செய்தது. இந்த சிறப்பு தருணத்தை தொடர்ந்து திருத்தந்தையின் வார்த்தைகள் ஒலித்தன. அன்பான சகோதர சகோதரிகளே, எருசலேமின் ஆதி திரு அவை செய்தது போல நாமும் இன்று இரவு இயேசுவின் தாயான மரியன்னையுடன் இணைந்து ஜெபத்தில் கூடியிருக்கிறோம். ஒன்றிணைந்து உறுதியுடன் ஒரே இதயத்துடன் நாம் அமைதிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிறோம். இது கடவுளின் கொடையாகவும் நமது இலக்காகவும் நமது அர்ப்பணிப்பாகவும் மாற வேண்டும். உலகம் முழுவதும் அமைதிக்காக ஜெபிக்கவே திருத்தந்தை இந்த சிறப்பு ஜெபமாலைக்கு அழைப்பு விடுத்திருந்தார். கரங்களை ஆயுதமற்றதாக மாற்றுங்கள். அதற்கு முன்பாக இதயத்தை ஆயுதமற்றதாக மாற்றுங்கள். நான் மற்ற தருணங்களில் கூறியது போல் அமைதி என்பது ஆயுதமற்றது. அது ஆயுதங்களை களையக்கூடியது. அது அச்சுறுத்தல் அல்ல, மாறாக சகோதரத்துவம். அது இறுதி எச்சரிக்கை அல்ல, உரையாடல். அது எதிரியை வென்றால் வருவதல்ல, மாறாக நீதியை விதைப்பதிலும் துணிச்சலான மன்னிப்பின் கனியாகவும் வரும். அந்த ஜெப நிகழ்வு நற்கருணை ஆராதனை மற்றும் திருத்தந்தையின் ஆசீருடன் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் திருத்தூது பயணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சமய நல்லிணக்கம் மற்றும் மத்திய கிழக்கில் அமைதியை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த பயணம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோவின் முதல் திருத்தூது பயணம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை அவர்கள் தனது முதல் திருத்தூது பயணமாக துருக்கி மற்றும் லெபனான் நாடுகளுக்கு செல்கிறார்.
அவர் இரு நாடுகளுக்கும் பயணம் செய்யும் சாத்தியம் குறித்து பல மாதங்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் வத்திகான் பத்திரிகை அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையின் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பயண திட்டத்தின்படி திருத்தந்தை அவர்கள் முதலில் நவம்பர் 27 முதல் 30 வரை துருக்கி செல்வார். இந்த பயணம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மரபை தொடரும் நோக்கம் கொண்டதாகும். நைசியா சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் ஒரு முக்கிய சமய நல்லிணக்க நிகழ்விற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2014ஆம் ஆண்டில் ஏற்கனவே துருக்கி நாட்டிற்கு பயணம் சென்றிருந்தாலும் இந்த நிகழ்விற்காக மீண்டும் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த பயணம் முதலில் 2025 மே மாதம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது மற்றும் அதைத் தொடர்ந்த அவரின் மறைவு ஆகியவை அனைத்து திட்டங்களையும் மாற்றிவிட்டது. இருப்பினும் கான்ஸ்டான்டினோப்பிளின் குல முதல்வர் 1ஆம் பர்த்தலமேயு அவர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடனான தனது முதல் சந்திப்பின் போது இந்த அழைப்பை மீண்டும் வலியுறுத்தினார். இப்போது நான் புதிய திருத்தந்தையை வாழ்த்தவும் அவரது பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் நாங்கள் திட்டமிட்டபடி நைசியா சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவை கொண்டாட அவரை அழைக்கவும் ரோம் செல்ல ஆவலாக இருக்கிறேன். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். மேலும் திரு அவையின் பாதுகாவலரான புனித அந்திரேயாவின் திருவிழா நவம்பர் 30ஆம் நாள் வருவதால் இந்த பயண நாள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தருணம் பல சபைகளுக்கிடையேயான உறவுகளை வலுப்படுத்த ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும். திருத்தந்தை அவர்களின் பயணம் துருக்கியுடன் முடிவடையவில்லை. அவர் நவம்பர் 30ஆம் நாள் முதல் டிசம்பர் 2ஆம் நாள் வரை லெபனானுக்கும் செல்வார். இந்த நாடு குறித்தும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக மரோனைட் கர்தினால் புத்ரோஸ் ராய் அவர்கள் இதை குறிப்பிட்டிருந்தார். ஆகஸ்ட் மாதம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் டிசம்பருக்குள் அந்நாட்டிற்கு வருவார் என்று அவர் கூறியிருந்தார். லெபனான் பயணம் அதிக அரசியல் சூழலை கொண்டிருக்கும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் எல்லையில் அமைந்துள்ள இந்த நாடு மோதல்களால் அவ்வப்போது பாதிக்கப்பட்டிருப்பதால் திருத்தந்தையின் செய்திகள் அமைதியை முதன்மையான மையமாக கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லெபனான் செல்ல விரும்பியிருந்தார். உண்மையில் அவர் 2022ஆம் ஆண்டில் அங்கு செல்ல விரும்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு முன் திருத்தந்தை 6ஆம் பவுல், புனித 2ஆம் ஜான் பால் ஆகியோர் லெபனான் சென்றுள்ளனர். 2012ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அங்கு சென்று அமைதிக்காக செய்திகளை வழங்கினார். லெபனானில் உள்ள கத்தோலிக்கர்களில் பெரும்பான்மையினர் மரோனைட்டுகள் ஆவர். அவர்கள் அந்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 30% உள்ளனர். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதலின் விளைவுகளால் இந்த குழுவினர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் நீண்டகால தனிச் செயலாளரான அருட்தந்தை எட்கருடன் இத்தாலிய குருவும் கணினி பொறியாளருமான மார்கோ பில்லெரியும் இணைந்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது நெருங்கிய வட்டத்தை படிப்படியாக வலுப்படுத்தி வருகிறார். அவரது மிகவும் நம்பகமான உதவியாளர் அருட்தந்தை எட்கர் ஆவார். இவர் திருத்தந்தையின் தனிச் செயலாளராக அவரது அனைத்து பொது நிகழ்வுகளிலும் காணப்படுகிறார். இது ஆச்சரியப்படுவதற்கில்லை. திருத்தந்தை அவர்கள் பெருவில் இருந்தபோது இருவரும் அதிக நேரத்தை ஒன்றாக செலவிட்டனர். அருட்தந்தை எட்கர் அவர்கள் அக்காலகட்டம் தொடர்ந்து பின்னர் பிரவோஸ்ட் அவர்கள் கர்தினாலாக நியமிக்கப்பட்டு ரோமைக்கு தலைவராக மாற்றப்பட்ட போதும் கூட அவரோடு இருந்தார். இப்போது இந்த அணியில் மார்கோ பில்லரி என்ற ஒரு புதிய பெயர் இணைகிறது. அவர் ஒரு இத்தாலிய குருவும் கணினி பொறியாளரும் திருத்தந்தை லியோ அவர்களைப் போலவே திரு அவை சட்டத்தில் நிபுணரும் ஆவார். அவர் டஸ்கனியில் உள்ள ஒரு தீர்ப்பாயத்தில் நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். ஒரு திருத்தந்தையின் தனிச் செயலாளர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். அந்த உறவுக்கு சில தெளிவான எடுத்துக்காட்டுகளும் உள்ளன. ஜார்ஜ் கேன்ஸ்வேயின் அவர்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தையாக ஆவதற்கு முன்பிருந்தே எப்போதும் அவருடன் இருந்தவராக நினைவு கூறப்படுகிறார். அவர் இறுதி வரை அவருடன் இருந்தார். உண்மையில் அந்த ஜெர்மானிய திருத்தந்தையின் சவப்பெட்டி மூடப்படுவதற்கு முன்பு அவர் மீது வெள்ளை துணியிட்டு அவரை கடைசியாக பார்த்தவர்களில் அவரும் ஒருவர். இன்னும் சற்று பின்னோக்கி பார்த்தால் போலந்து நாட்டின் பேராயர் ஜ்விஸ் அவர்களை குறிப்பிடலாம். அவரை திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் கர்தினாலாக நியமித்தார். அவர் புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் தனிச் செயலாளராக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பணியாற்றினார். அவர் கிராக்கோவில் தொடங்கி திருத்தந்தையின் வாழ்நாள் இறுதி வரை அவருடன் இருந்தார். இருப்பினும் நிரந்தர செயலாளர்கள் என்ற எழுதப்படாத விதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் காலத்தில் மாறியது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் சுழற்சி முறையில் செயலாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அவரது இறுதி ஆண்டுகளில் அவருக்கு ஒரே நேரத்தில் 3 செயலாளர்கள் இருந்தனர். அவர்களில் ஜுவான் குரூஸ் வில்லலோன் அவர்கள் தனித்து காணப்பட்டார்.
அவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி வாரங்களில் அவருடன் இருந்தார். அவர் பலமுறை அவரது சக்கர நாற்காலிக்கு உதவுவதையும், அவர் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு உயிர்ப்பு ஞாயிறு அன்று அவரது இறுதி நடைப்பயணத்தின் போதும் காணப்பட்டார். ஜுவிஸ் அவர்கள், கேன்ஸ்வெயின், ஜுவான் குரூஸ், எட்கர் மற்றும் தற்போதைய மார்க்கோ பில்லரி ஆகியோர் திருத்தந்தையின் செயலாளர்களின் நீண்ட பட்டியலில் இணையும் முக்கிய நபர்களாவர். எனவே இவர்கள் புனித பேதுருவின் வழித்தோன்றல்களின் அதிக நம்பிக்கையை பெற்ற மனிதர்களின் பட்டியலிலும் இணைகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புனித பேதுரு பேராலயத்தின் பெர்னினி வெண்கல விதானத்தை மறுசீரமைக்க நிதி வழங்கிய கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினரை திருத்தந்தை அவர்கள் சந்தித்து நன்றி தெரிவித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். தேவையில் இருப்போருக்கு உதவி மற்றும் சேவை வழங்கும் ஒரு சகோதரத்துவ அமைப்பான நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் என்று அழைக்கப்படும் கொலம்பஸ் மாவீரர்களை திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானில் சந்தித்தார். இந்த அமைப்பில் 2 மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். மேலும் இது அறச்செயல்களுக்காக $875 மில்லியன் வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டில் புனித பேதுரு பேராலயத்தில் உள்ள புகழ்பெற்ற பெர்னினி வெண்கல விதானத்தின் மறுசீரமைப்பு பணிகளுக்காக இந்த மாவீரர்கள் $7,50,000 மேல் அர்ப்பணித்துள்ளனர். திருத்தந்தை அவர்கள் இந்த மாவீரர்களை சந்தித்த போது இதை குறிப்பிட தவறவில்லை. இந்த திட்டங்களை சாத்தியமாக்கிய கொலம்பஸ் மாவீரர்களின் தாராள மனப்பான்மைக்கு எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். அவை இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியான திருத்தந்தையிடம் நீங்கள் கொண்டிருக்கும் தொடர்ச்சியான நம்பிக்கையின் ஒரு அடையாளமாகும். விதானத்தின் மறுசீரமைப்பின் போது இந்த அமைப்பின் பேட்ரிக் கெல்லி அவர்கள் பேதுருவின் வழித்தோன்றல்களான திருத்தந்தையர்களுக்கு அவர்கள் ஆற்றும் சேவையின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். To support the restoration of the baldacchino of St. Peter's Basilica was an easy decision for the Knights of Columbus to make. This project also fits in. பெர்னினி விதானத்தின் மறுசீரமைப்பு பணிகள் தவிர விகாரியஸ் கிறிஸ்டி நிதி உட்பட ஆயிரக்கணக்கான பிற காரியங்களுக்கும் மாவீரர்கள் பங்களிக்கின்றனர். இந்த நிதி திருத்தந்தையின் தனிப்பட்ட தர்ம காரியங்களுக்கு ஆதரவளிக்கிறது. இதையும் திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட தவறவில்லை. வரலாறு முழுவதும் இந்த சபை ரோமை திருத்தந்தையின் அறப்பணிகளை பல்வேறு வழிகளில் ஆதரித்திருக்கிறது. இதில் விகாரியஸ் கிறிஸ்ட் நிதியும் அடங்கும். இது உலகம் முழுவதும் உள்ள ஏழைகள் மற்றும் மிகவும் நலிவடைந்தவர்களோடு தனது ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்த அனுமதிக்கிறது. திருத்தந்தை லியோ அவர்கள் கொலம்பஸ் மாவீரர்களின் பணிகளை ஆசீர்வதித்து அவர்கள் உதவியால் பராமரிக்கப்பட்ட பேராலயத்தின் வழியாக அவர்கள் மேற்கொள்ளும் திருப்பயணம் பலனளிக்க அவர்களை வாழ்த்தி அச்சந்திப்பை நிறைவு செய்தார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளியிட்ட திலெக்ஸி தே என்ற முதல் திருத்தூது ஆவணம் உண்மையில் யாரால் எழுதப்பட்டது என்ற தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். டிலெக்ஸி தே என்பது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் திருத்தூது ஆவணம் அல்ல, மாறாக அது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் எழுதப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. தற்போதைய திருத்தந்தை அவர்கள் இந்த திட்டத்தை தனது முன்னோடியிடமிருந்து பெற்று அதை தனதாக்கி சில சிந்தனைகளை மட்டும் சேர்த்ததாக கூறுகிறார். எவ்வாறாயினும் இது அவரது முதல் திருத்தூதரக ஆவணமாகும். டிலெக்ஸி தே என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆவணம் கத்தோலிக்க திரு அவையில் ஏழைகளின் சிக்கல்கள் எவ்வளவு மையமானது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இது குறித்து பேசிய திருத்தந்தையர்களான 13ஆம் லியோ, 6ஆம் பவுல் மற்றும் 23ஆம் ஜான் ஆகியோரையும் இது மேற்கோள் காட்டுகிறது. திரு அவை தன்னை அனைவருக்குமான திரு அவையாகவும் குறிப்பாக ஏழைகளின் திரு அவையாகவும் முன்வைக்கிறது என்ற இந்த திருத்தூது அறிவுரை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் கத்தோலிக்க திரு அவையில் ஏழைகளை பராமரிப்பதற்கான கோட்பாட்டு அம்சத்தை எவ்வாறு பலப்படுத்தினார் என்பதை விளக்குகிறது. தேவையில் இருப்போரின் மீதான அக்கறை திரு அவையில் ஒரு தனித்துவமான முன்னுரிமையை கொண்டுள்ளது என்று அவர் உறுதிப்படுத்தும் வலுவான மேற்கோள்களை இது வழங்குகிறது. உண்மையில் இதன் 93ஆம் பத்தியில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களுக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பை நுட்பமாக எடுத்துக்காட்டுகிறார். மறுபுறம் டிலெக்ஸி தே வறுமைக்கு எதிரான ஒரு மிதமான ஆனால் உறுதியான செயல்பாட்டிற்கான அழைப்பாகும். இது திரு அவை தலைமைக்கும் நம்பிக்கையாளர்கள், மக்கள், நிபுணர்கள் மற்றும் சாதாரண மக்களுக்கும் இடையே அதிக உரையாடலை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. மனிதாபிமான உணர்வை மிகைப்படுத்தப்பட்டதாக நிராகரிப்பவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த ஆவணம் 1984ஆம் ஆண்டில் நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயம் வெளியிட்ட ஒரு மேற்கோளை நினைவூட்டுகிறது. தூய்மையான நம்பிக்கை தொடர்பான அக்கறை நமது அயலாருக்கு, குறிப்பாக ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்டோருக்கு சேவையை ஆற்றும் அக்கறையிலிருந்து பிரிக்கப்படக்கூடாது என்பதே அந்த மேற்கோள். இது விடுதலை இறையியல் குறித்த ஒரு ஆவணத்திலிருந்து எடுக்கப்பட்ட மேற்கோளாகும். இது வத்திக்கான் பேராயத்தில் வெளியிடப்பட்டது. அதன் தலைவராக அப்போது கர்தினால் ஜோசப் ராட்சிங்கர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஏழைகளுக்கு சேவை செய்வதை வலியுறுத்தும் திலக்ஸிதே திருத்தூது அறிவுரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்லுமா என்பதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். டிலெக்ஸிதே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் முடிக்கப்படாத ஒரு படைப்பு. ஒருவேளை உலகிற்கு அவர் விடுத்த இறுதிச் செய்தியாகவும் இருக்கலாம். அவர் தனது திருத்தந்தை பணியை ஏழைகளுக்கு அர்ப்பணித்தார். அந்த செய்தியை ஒரு நபர் மூலம் நிறைவேற்றினார். அவர்தான் திருத்தந்தையின் அறப்பணிகளுக்கு பொறுப்பான கர்தினால் கிராஜெவ்ஸ்கி அவர்கள். அவர் வத்திக்கானில், அதிலும் குறிப்பாக அலுவலகச் சூழலில் இருப்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விரும்பவில்லை. நீங்கள் வெளியே சென்று ஏழைகளுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதை பார்க்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருத்தந்தை பணியின் தொடக்கத்தில் எங்களோடு பல புலம்பெயர்ந்தோர், பல அகதிகள் இருந்தனர். திபுர்த்தினா ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் பசியுடன், அரசுக்கு தெரியாமல், ஆவணம் இல்லாமல், எதுவும் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் லம்பதூசாவில் இருந்து வந்தவர்கள். நாங்கள் அவர்களுடன் இருந்ததால் அவர்களுக்கு என்ன தேவை என்று எங்களுக்கு தெரியும். உணவை விட தங்கள் குடும்பத்தினரை அழைத்து, நான் உயிர் பிழைத்து விட்டேன், நான் ரோமையில் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று கூற தொலைபேசி அட்டைகள் தேவைப்பட்டன. திருத்தந்தை லியோ அவர்கள் தனது முன்னோடியிடமிருந்து இந்த கொள்கையை மரபுரிமையாக பெற்றிருக்கிறார். அதை தனதாக்கிக் கொள்ளும் அளவிற்கு ஒரு உறுதியான செயலுடன் அதை வெளிப்படுத்தினார். அவரது முதல் திருத்தூதரக ஆவணம் ஏழைகளுக்கு குரல் கொடுக்கிறது. டிலெக்ஸிதே என்ற இந்த அறிவுரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் டிலெக்ஸிட் நோஸ் எனப்படும் அவர் நம்மை நேசித்தார் என்ற திருமடலின் தொடர்ச்சியாகும். இது ஏழைகளின் நிலை குறித்த இயேசு சபையின் சிந்தனையில் வேரூன்றிய ஒரு படைப்பு. இதன் மூலம் அகுஸ்தீனியரான திருத்தந்தை லியோ அவர்கள் தனது போதனையின் ஒரு பகுதியாக இதை மாற்றுவதன் மூலம் மேலும் ஒரு படி முன் செல்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது. இஸ்ரேல் காசா மோதல் குறித்து திருப்பிடத்தின் 2ஆம் நிலை அதிகாரியான கர்தினால் பரோலின் அவர்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானின் அதிகாரப்பூர்வ நாளிதழில் அக்டோபர் 7ஆம் நாளை முன்னிட்டு கர்தினால் பரோலின் அளித்த பேட்டி இஸ்ரேலிடம் நல்ல வரவேற்பை பெறவில்லை. திருப்பிடத்திற்கான இஸ்ரேல் தூதரகம் இக்கர்தினால் மீதான தங்கள் விமர்சனங்களை ஒரு செய்தியின் மூலம் வெளியிட்டுள்ளது. இந்த பேட்டி நல்ல நோக்கத்துடன் இருந்ததாக இஸ்ரேல் கூறினாலும், அதே நேரத்தில் அவரது பதில்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் சுட்டிக்காட்டுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அமைதி திட்டத்தின் அடிப்படையில் எகிப்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் வேளையில் இது நிகழ்ந்துள்ளது. இந்த அதிருப்தி 3 குறிப்பிட்ட புள்ளிகளிலிருந்து உருவாகிறது. முதலில் பரோலின் அவர்கள் இஸ்ரேலை குறை கூறுவதில் கவனம் செலுத்தியதாக அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிக்க மறுத்ததை அவர் கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். மூன்றாவதாக, படுகொலை என்ற வார்த்தையின் பயன்பாட்டுடன் அவர்கள் உடன்படவில்லை என்பதும் குறிப்பிடப்படுகிறது. தூதரகத்தின்படி இது ஹமாஸின் பயங்கரவாத தாக்குதல்களை இஸ்ரேலின் சட்டப்பூர்வமான தற்காப்பு உரிமையுடன் சமன் செய்கிறது. சில மணி நேரங்களுக்கு பிறகு வத்திக்கானின் அறிக்கை நேரடியாக திருத்தந்தையிடமிருந்து வந்தது. பத்திரிகையாளர்கள் இந்த செய்தி குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களிடம் கேட்டபோது திருத்தந்தை அவர்கள் தனது 2ஆம் நிலை அதிகாரிக்கு முழு ஆதரவுடன் பதிலளித்தார். நான் இப்போது கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. இந்த விஷயத்தில் திருப்பிடத்தின் பார்வை என்ன என்பதை கர்தினால் அவர்கள் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அக்டோபர் 7 பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்துதான் அப்பேட்டியில் கர்தினால் பரோலின் அவர்கள் முதலில் பேசியிருந்தார். இதை அனைவரும் மோதலின் தொடக்கத்திலிருந்தே செய்து வருகின்றனர். குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடூரமான வன்முறையை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அது ஒரு தகுதியற்ற படுகொலை. நான் மீண்டும் சொல்கிறேன், மனிதாபிமானமற்றது என்பதே அந்த செய்தி. பின்னர் கர்தினால் பரோலின் அவர்கள் ஒரு அரசுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு என்று வலியுறுத்தினார். இருப்பினும் இங்குதான் அவர் விகிதாசாரத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இதுவே இஸ்ரேலின் அதிருப்திக்கு காரணமாக அமைந்தது. 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் தாக்குதல் தொடர்பான இஸ்ரேலின் பதிலடியை தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கையால் தான் திகைப்படைந்ததாக அக்கர்தினால் கூறினார். மேலும் இந்த மக்களை உடன் பாதிக்கப்பட்டவர்கள் என்று வரையறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் கருதுகிறார். இங்குதான் சர்ச்சை தொடங்குகிறது. இஸ்ரேல் தூதரகத்தின்படி இஸ்ரேலின் செயல்களை ஹமாஸின் செயல்களுடன் ஒப்பிட முடியாது.
தனது குடிமக்களை பாதுகாக்கும் ஒரு ஜனநாயக அரசுக்கும் அவர்களை கொல்ல முயற்சிக்கும் ஒரு பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே தார்மீக சமநிலை இல்லை. எதிர்கால அறிக்கைகள் இந்த முக்கியமான வேறுபாட்டை பிரதிபலிக்கும் என நாங்கள் நம்புகிறோம் என்று இஸ்ரேல் அறிக்கை கூறுகிறது. உண்மையில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பிணை கைதிகளின் குடும்பங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வத்திக்கானுக்கு வருகை தந்துள்ளன. இந்த சந்திப்பின் தாக்கம் அவர்கள் வீடு திரும்ப உதவக்கூடும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் முன்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போரில் மகனை இழந்த தாயின் கண்ணீர் போரின் ஆறாத வடுக்களை வெளிப்படுத்துகிறது. இக்கொடுமைகளுக்கு யார் காரணம் என்று இந்த பகுதியில் காண்போம். இது வலியில் உருவான சதை என்றுதான் கூற வேண்டும். உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு சில மாதங்களுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தனது மகன் மேக்சிமை இழந்த காத்ரினாவின் வாழ்க்கையில் 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இவ்வளவு இளம் வயதில் தன் பிள்ளைகளை இழந்த ஒரு தாயின் வலியை விட பெரிய வலி எதுவும் இல்லை. அதை வார்த்தைகளிலோ வேறு எதிலுமோ விவரிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், இந்த நிலை எனக்கு மட்டும் ஏற்படவில்லை. என் மகன் மேக்சிமுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண். அவர்கள் தங்கள் அப்பாவை இழந்து விட்டார்கள். அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது. அது சாத்தியமற்றது. வார்த்தைகள் வெளிப்படுத்த முடியாததை அவரது கண்ணீர் வெளிப்படுத்துகிறது. காத்ரினா ஒரு அடிபட்ட காயம் போல இருக்கிறார். 2022ஆம் ஆண்டு முதல் 1 மில்லியனுக்கும் அதிகமான உயிர்களை பறித்த போரின் காயம் அது. கொடிகள் மற்றும் சிலுவைகளின் அடியில் மூழ்கியிருக்கும் கல்லறைகளில் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைத்து 1 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் துக்கம் அனுசரிக்கின்றன. ஒரு நம்பிக்கையாளராக கடவுள் மீது கோபமாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது காத்ரினா அதற்கு பதிலளிக்கிறார், இல்லை, இதில் கடவுளின் தவறு என்ன? தவறு மனிதர்களுடையது. இது கடவுளின் தவறு அல்ல. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம், ஆனால் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். கீவ் நகர் அருகே உள்ள புச்சா நகரத்தில் ஒரு படுகொலை நடந்த இடத்திலும் இதே போன்ற பதில் கிடைத்தது. அங்கு நூற்றுக்கணக்கான சடலங்கள் பெரும் புதைக்குழிகளில் குவிக்கப்பட்டிருந்தன. உடல்கள் எரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டன. அந்த நாட்களில் நடந்த கொடூரங்களை காட்டும் புகைப்படங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஆலயத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இந்த மக்களை அடையாளம் காண்பது பல மாதங்கள் நீடித்தது. ஏனெனில் அவர்களின் உறவினர்கள் பலர் தப்பி ஓடிவிட்டனர். அவர்களில் சிலர் எரிக்கப்பட்டிருந்தாலும் மற்றவர்கள் தெருவில் விடப்பட்டிருந்தாலும் அவர்களின் உடல்கள் அடையாளம் காண முடியாத நிலையில் இருந்தாலும் நாங்கள் கிட்டத்தட்ட அனைவரையும் அறிந்திருந்தோம். ஆனால் பிரான்சுக்கு நன்றி, அதன் தடயவியல் நிபுணர்கள் ஒரு நடமாடும் ஆய்வகத்தை கொண்டு வந்தனர். அனைத்து சடலங்களிலிருந்தும் DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டன. இந்த மக்கள் உள்ளூர்வாசிகள் என்பதால் அவர்களை அடையாளம் காண்பது எங்களுக்கு எளிதாக இருந்தது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது அனைத்தும் புனரமைக்கப்பட்டுள்ளது. மோதலின் தொடக்கத்தில் நடந்த படுகொலையை நினைவு கூற இந்த நினைவு சின்னத்தை தவிர வேறு எதுவும் மிச்சமில்லை. அடிக்கடி எங்களிடம் இதே போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன. குறிப்பாக கடவுள் எங்கே? கடவுள் ஏன் அதை தடுக்கவில்லை? கடவுள் மீது எல்லா பழியையும் போடுவது மிகவும் எளிது. இங்கு வந்தது கடவுள் அல்ல, கொன்றது கடவுள் அல்ல, சித்திரவதை செய்தது கடவுள் அல்ல, திருடியது கடவுள் அல்ல, அது நாம் தான், மனிதர்கள். அதனால்தான் புச்சாவிலிருந்து படுகொலைக்கு காரணமானவர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதி கோருகிறார்கள். அவர்கள் இது பழிவாங்கல் அல்ல, நீதி என்று கூறுவது குறிப்பிடத்தக்கது. கன்னி வெடிகளால் உடல் உறுப்புகளை இழந்த பல்லாயிரக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் போருக்கு பிந்தைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். சில போர் வீரர்கள் போரிலிருந்து திரும்புவதில்லை, ஆனால் சிலர் இழப்புகளோடு திரும்பி வருகிறார்கள். இதுதான் கன்னி வெடிகளின் விளைவு. அவை கொல்லாது, ஆனால் உடல் பாகங்களை சிதைக்கும். காயமடைந்தவர்களை சுமந்து செல்லும் போது இராணுவத்தின் வேகம் குறைகிறது. இவர்கள் இதே நிலையில் மீண்டும் சமூகத்தில் ஒருங்கிணையும் அதிர்ச்சியை எதிர்கொள்ள வேண்டும். மேலும் அவர்களின் குடும்பங்கள் கால்கள் அல்லது கைகள் இல்லாத கணவன், தந்தை அல்லது மகனை கவனித்துக் கொள்ள தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்குதான் பல கத்தோலிக்க திருஅவை நிறுவனங்கள் களமிறங்குகின்றன. ஒரு புறம் போரில் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு செயற்கை உறுப்புகளை உருவாக்குவதன் மூலம் உதவுகின்றன. இருப்பினும் இந்த செயல்முறை எளிதானது அல்ல. இதுபோன்ற ஆய்வகங்களில் மாதத்திற்கு 10 செயற்கை உறுப்புகளை உற்பத்தி செய்ய முயற்சிக்கின்றனர்.
இந்த செயல்முறை மெதுவாகவும் கடினமாகவும் உள்ளது. உளவியல் ஆதரவும் அளிக்கப்படுகிறது. மருத்துவர்கள் பற்றாக்குறையாக உள்ள மருத்துவமனைகளில் மால்டா சபை போன்ற அமைப்புகள் குறைவான ஊழியர்களை வலுப்படுத்த பல நிபுணர்களின் ஊதியத்தையும் செலுத்துகின்றன. ஒரு நபர் வாழ விரும்பும்போது, தன் வாழ்க்கை தொடர வேண்டும் என்று நம்பும்போது, இங்கே நாங்கள் அவர்களுக்கு நிபுணர்களின் உதவியாலும் குடும்பத்தினரின் ஆதரவாலும் அந்த வாய்ப்பை வழங்குகிறோம். நோயாளிகளுக்கு உடல், உளவியல் மற்றும் நிதி ஆதரவு மீண்டும் ஒருங்கிணைவது மிக முக்கியமானது. மேலும் பலர் இந்த நிலையில் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. போரின் போது 50,000 முதல் 1,00,000 பேர் வரை உடல் உறுப்புகளை இழந்து உள்ளனர். இருப்பினும் இந்த ஓட்டப்பந்தய வீரரை போன்ற சிலருக்கு ஒரு கண்ணி வெடியால் அவர்களின் வாழும் விருப்பத்தை எடுத்துச் செல்ல முடியாது என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.